நாகம் பாம்பு புத்த வழிபாடு பண்றது, ஒளியும் தான் கடவுள்னு சொல்றாங்க. கோரிக்கைகளை எப்படி போய் கொண்டு சேர்க்கிறாங்க? மந்திரங்கள் மூலியமா, வார்த்தைகள் மூலியமா. அப்ப அந்த நாத ஒளி பயிற்சியில அந்த ஒளியை நமக்குள்ள நம்ம எழுப்புறோம். நான் எங்க போனாலும் நடக்க மாட்டேங்குதுங்க கூடிய ஒரு தடைகள் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணலாம். இழப்புகளை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து அதை தடுக்க முடியும். நாத ஒளி பயிற்சி நம்மளுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் இறைவனை இயற்கையாக தான் ஆரம்பத்துல வழிபாடு செஞ்சாங்க. மரமா, செடியா, சூரியனா, சந்திரனா, நிறைய இன்னும் நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாகம் பாம்பு புத்த வழிபாடு பண்றது, வேப்ப மரத்தை வழிபாடு பண்றதுன்னு இதெல்லாம் கேலி பண்றதுக்கு கிடையாது. இது எல்லாமே விஞ்ஞானம் சார்ந்த விஷயம். நம்ம கடவுளை என்னன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா நாதம், அதாவது லைட் அண்ட் சவுண்ட், ஒளியும் தான் கடவுள்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது லைட் அண்ட் சவுண்ட் தான் முதல்ல உருவானது. அதற்கு அப்புறம் தான் நம்ம வாழக்கூடிய அந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், மற்ற உயிர்கள் எல்லாம் இங்கே ஒவ்வொன்றா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தோன்றிக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த லைட் அண்ட் சவுண்டை நம்ம கடவுள்னு நம்ம சித்தர்கள் சொன்னதை வைத்துதான் நாத ஒளி பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை நம்ம குடிக்கிறோம். நாதம்ங்கிறது ஒளி, சவுண்டு. நீங்க கோயில்களுக்கு போங்களேன், எல்லாரும் பாருங்க, நம் முன்னோர்கள் சித்தர்களா இருக்கட்டும், மகான்களா இருக்கட்டும், ஆழ்வார்கள், இன்னுமே அடியார்கள், இன்னும் கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகள் எல்லாமே சாமிய வழிபாடு எப்படி பண்றாங்க? உங்களுடைய கோரிக்கைகளை எப்படி போய் கொண்டு சேர்க்கிறாங்க? மந்திரங்கள் மூலியமா, வார்த்தைகள் மூலியமா. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒரு ஒளி அதிர்வலைகள் இருக்கு. அந்த அதிர்வலைகள் தான் செயலாக, ஆற்றலாக மாறுது. ஒளி செயலாகவும் செயல் ஆற்றலாகவும் மாறும்போதுதான் உங்களுடைய சங்கல்பம், வேண்டுதல் அங்க நிறைவேறுது. இதுதான் ஒரு அறிவியல் பூர்வமான ஆன்மீக உண்மை. அப்ப அந்த நாத ஒளி பயிற்சியில அந்த ஒளியை நமக்குள்ள நம்ம எழுப்புறோம். அந்த ஒளியை எழுப்பும் போது அந்த ஒளியை நம்ம உள்ளுக்குள்ளேயே நமக்கு உண்டான வைப்ரேஷன்ஸ், நமக்கு நெகட்டிவா திங்கிங், அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனக்குள்ள பேசிக்கிறது, ஒரு நெகட்டிவ் திங்கிங், என்னால நான் செயல்படுத்த முடியுமா, எனக்கு கடவுள் துணை இருக்கா, இது மாதிரி எதிர்வினையான சிந்தனைகள் இருக்கும். நான் எங்க போனாலும் நடக்க மாட்டேங்குதுங்க கூடிய ஒரு தடைகள் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, ஏதாவது தொழில் பண்றேன், நான் நிறைய தொழில் பண்ணிட்டேங்க, எனக்கு தொடர்ந்து தோல்விதான் மிச்சமாகுது, எனக்கு வெற்றியே கிடைக்கலங்க. இது மாதிரியான மன ரீதியா இருக்கிறவங்க இந்த நாத ஒளி பயிற்சி பண்றதுனால உங்களுடைய முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி கிடைக்கும். இதுல என்னங்க கிடைச்சு பயன்னா, உங்களுக்கு நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சா நீங்கள் அதை சரியாக இன்றைய மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப ஒரு தவறு, அதுவும் இல்லாம ஒரு லாஸ், இழப்புகளை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து அதை தடுக்க முடியும். அப்பேற்பட்ட நாத ஒளி பயிற்சியை நம்மளுடைய பிரம்ம ஞானம் சார்பாக கொடுக்கிறோம். இந்த பயிற்சினால பலன் அடைஞ்சு நல்நிலை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.